ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மீன் பிடிக்கிற வலை. இதை வந்து லைவ் பாயில் வைக்கிறாங்க. அலையோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதால ஐப்பசி கார்த்திகை நாட்களில் அதிகபட்சம் யாரும் கடலுக்கு போக மாட்டாங்க. அப்போ இந்த முறையை தான் பயன்படுத்தி அலைக்கு நடுவில் இந்த வலையை விரிக்கிறதுக்காக வேண்டி போவாங்க. இன்கேஸ் பெரிய அலை வரும்போது இந்த லைவ் பாயை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா உயிர் தப்பிச்சுக்கலாம். ஒருவேளை லைவ் பாய் நம்ம தவற விட்டோன்னா ஒரு சில அலைகள்லாம் நம்மளை வந்து அதிகமாக அடித்து அது பாட்டத்தில் கொண்டு போயிட்டு நம்மளோட மூச்சு போனதுக்கு பிறகு தான் வெளியில் விடும். ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து அதில் தப்பிச்சுக்கலாம். ஆனால் நம்ம எப்போன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த வலையில் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் எல்லாருமே கடற்கரை பக்கம் வந்துடுவாங்க. அதிகபட்சம் எல்லாரும் தொழிலுக்கு போகாதால் இந்த மாதிரி மீன் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு பிடிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. ஒரு சில பேர் அவங்களுக்கு உதவி பண்ணி மீனும் ஷேர் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. நம்ம அதிகபட்சம் பணத்தை தான் மூட்டையில் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவங்க மீன்லாம் வந்து மூட்டையில் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மீன் பிடிக்கிறாங்க. எல்லாமே 1 கிலோ 1.5 கிலோ, 1/2 kg, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் அந்த மாதிரி நாட்களில் கூட்டாக போயிட்டு தான் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா தனிநபர் இதெல்லாம் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் வலை கடலோட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதிக உட்கல் தண்ணியோட நீரோட்டம் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு அதிகமாக இழுத்துட்டு போகும். நிறைய பேரோட உதவி இருந்தால் தான் அந்த வலையை மீட்டெடுக்கலாம். அதனாலே எல்லாருமே கூட்டாக செயல்படுவாங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த நேரத்தில் மீன் பிடிக்கிறவங்களும் ஒரு சில பேருக்கு உயிர் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உயிர் போனதாகவும் ஒரு சில பேருக்கு பெரிய அடி உழுவுறதுக்கும் இங்கே சான்சஸ் இருக்குது. அதனால தான் எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் செயல்படுறதுக்கு தான் இந்த மாதிரி லைபாய் மாதிரி உள்ள மெத்தடில் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக இந்த மாதிரி நாட்களில் கடற்கரை ஓரமாக இருக்கிற மக்களுக்கு மீன் கிடைக்காதால எல்லா இடங்கள்லையும் மீனோட ரேட்டு ரொம்ப ஹைக்காக இருக்கும். 1 கிலோ மற்ற சீசனில் 400-500 விற்கிற நாட்களில் கூட இந்த மாதிரி நாட்களில் 1000-1500 கூட விற்கும். எல்லாரும் தயக்கப்படாமல் வாங்குறதுக்கு இதுதான் ரொம்ப ரீசன். பொதுவாக எல்லா வேலைகள்லையும் ரொம்ப கஷ்டமும் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே உழைச்சி அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க. ஆனால் கடல் தொழிலில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரு சில நேரங்களில் இந்த சூழல் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். கடலை தாண்டி போனதுக்கு பிறகு திடீர்னு புயல், காற்றோட வேகம்லாம் அதிகரித்து திசை மாறி போகிறதுக்கோ இல்லை வந்து உயிரிழப்பு ஏற்படுறதுக்கோ அதிக சான்ஸ் இருக்கும். அதனால தான் இருக்கிறதுலே கடல் தொழில் ரொம்ப மோசமானதுன்னு நம்ம சொல்லுவாங்க. அப்படி இருந்தும் அந்த கடற்கரையோரம் உள்ள மக்கள் வந்து அதை அவங்க தொழிலாக எடுத்து செய்கிறாங்க. எல்லா தொழிலையும் ரொம்ப கஷ்டம் இருக்கும், எதுலேயும் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உயிர் சேதத்தை தவிர்த்து பாதுகாப்பான முறையில் தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரோட விருப்பமாகவும் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட ஆதரவும் அவங்களுக்கு இருக்கட்டும் எப்பயுமே.